75% காதல் திருமணத்திற்குண்டான காலமாகத்தான் இருக்குது. அது பெற்றோர்களும் நடத்தி வைக்கிறார்கள். அங்க திடீர் குழந்தைகளா விருப்பப்பட்டு திருமணம் பண்றது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. சில பெற்றோர்களுக்கு அது பிடிக்குது, சில பெற்றோர்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறது தான் சொல்லணும். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். திருமணத்தை பத்தி நிறைய கேள்விகள். இந்த 2026ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் விரைவான திருமணம், யாருக்கு தாமத திருமணம், யாருக்கு பிரச்சனைக்குரிய வரன், யாருக்கு காதல் திருமணம், இதை பத்தி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 75% காதல் திருமணத்திற்குண்டான காலமாகத்தான் இருக்குது. அது பெற்றோர்களும் நடத்தி வைக்கிறார்கள். அங்க திடீர் குழந்தைகளா விருப்பப்பட்டு திருமணம் பண்றது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. சில பெற்றோர்களுக்கு அது பிடிக்குது, சில பெற்றோர்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறது தான் சொல்லணும். சிலர் காதல் திருமணம் காதல் பண்ணிட்டு பெற்றோர்கள்ட்ட சொல்லி அதை அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி அதை பண்றாங்க. அதுவும் நடக்குதானா? இங்க நடக்குது. பெற்றோர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இங்க முக்கியத்துவமாக இருக்குது. அதனால எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அவங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது இப்படியே நீடிக்குமானா கண்டிப்பாக கிடையாது. சில கோச்சார கிரகங்கள் நல்ல பாவங்கள்ல இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் காதல் திருமணத்திற்குண்டான அமைப்புங்கிறது கொடுக்கும். நீங்க 80s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் கிடையாது. பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் தான். இந்த 2000 ஒரு ஆண்டு பிறந்ததுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்குது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்குது. கிரகங்கள் கோச்சாரத்துல எந்த ராசி கட்டத்துல பயணம் பண்றது, எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதும், நம்ம ஜாதகத்துல அந்த 7ஆம் பாவகம் களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில இருந்ததுன்னா அது முன்னோர்கள் ஆசிர்வாதத்துடன் நல்லபடியாகவே திருமணம்ங்கிறது நடக்கும். காதல் திருமணமாக இருந்ததுன்னா பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்துடன் அந்த காதல் திருமணம்ங்கிறது ரொம்ப அருமையாகவே நடக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இப்ப இது கலப்பு திருமணமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவங்க செஞ்ச கர்மா அப்படிங்கிறது தான் இங்க சொல்லணும். ஏன்னா இங்க காதல் திருமணத்திற்கு எதிர்ப்புங்கிறது நான் கிடையாது. அவங்க ஜாதகத்துல அந்த அமைப்புங்கிறது இருக்குது, அதுபடிதான் நடக்குது அப்படிங்கிறது தான் நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். காதல் திருமணம்ங்கிறது பொருத்தம் பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் முழுமையாக அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இங்க 5ஆம் பாவகம் மனப்பொருத்தம் இருந்ததுனாலதான் அந்த திருமணம்ங்கிறது நடக்கிறது. அது நல்லபடியாக அந்த வாழ்க்கைங்கிறது நீண்ட நாளாக போச்சு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அது நல்ல வாழ்க்கையாகவே அவங்களுக்கு அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இங்க குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கும். 6 மாசத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள, 1 வருஷத்துக்குள்ள, 2 வருஷத்துக்குள்ள பிரிந்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. இதுவும் அந்த காதல் திருமணத்துல நடக்குதானா? கண்டிப்பாக நடக்குது. திருமணம் பார்த்து முடிந்தவுடன் இந்த காதலிச்சவங்க சில பெற்றோர்கள் கேட்பாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எதிர்காலத்துல எதாட்டி பிரச்சனை இருக்குதா, இப்பவே சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருக்குது, இதற்கு எதாட்டி தீர்வு இருக்குமா அப்படிங்கிறதா அவங்களுடைய கேள்வியாக அமையுது. நான் பார்த்த ஜாதகம் 2 ஜாதகமும் நல்லா இருக்குதா அப்படின்னா அங்க இல்லை. முதல்ல திருமணம் பார்க்கும்போது ஏக ராசி ஏக லக்னம்ங்கிறது தயவு செய்து எடுக்காதீங்க. சமசப்தம லக்னம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை முன்னாடி ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா அந்த சமசப்தம லக்னம்ங்கிறது சில காலங்கள் மட்டும்தான், அதுக்கப்புறம் அங்க பிரிவை கொடுக்குதானா கொடுக்குது. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏக ராசி ஏக நட்சத்திரம் எடுக்கிறோம்னு எடுக்கிறாங்க. அங்க ரஜ்ஜு பொருத்தமோ மனப்பொருத்தமோ உடல் பொருத்தமோ அந்த லக்ன பொருத்தம் இல்லை அப்படின்னா உடல் பொருத்தமே அங்க இல்லாம இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எங்கள்கிட்ட பார்க்க வர்றவங்கள்ட்ட நாங்க சொல்லுவோம், இந்த லக்னமாகவோ இந்த நட்சத்திரமாகவோ இருந்ததுன்னா தயவு செய்து இந்த நட்சத்திரங்களை நீங்களே அவாய்ட் பண்ணிருங்க, இந்த லக்னங்களை நீங்களே அவாய்ட் பண்ணிருங்க. இது இல்லாத ஜாதகங்களை கொண்டு வாங்க, கண்டிப்பாக நாங்க பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் சொல்றோம். இப்ப சில இடங்கள்ல திருமண தகவல் மையங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதுல பெண் பார்ப்பது அப்படிங்கிறது சிலருக்கு மட்டும்தான் நடக்கும், சிலருக்கு நடக்காது. அந்த மையங்களை குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு 3ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா இந்த திருமண தகவல் மையங்கள் மூலமாக இவங்களுக்கு திருமணம்ங்கிறது நடக்கும். மேரேஜ் பியூரோ வழியாக பெண்ணோ மாப்பிள்ளையோ வர்றதுக்கு உகந்த காலமாக அமையும். சில இடங்கள்ல அது நடக்காது. இப்போ இன்னைக்கு ஏஎல்பி லக்னம் அக்ஷய லக்னம், இன்னைக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு இருக்குதோ உங்களுக்கு இன்றைய காலகட்டம் அந்த தகவல் மையங்கள் மூலமாக பெண் அமைவதற்குண்டான காலமாக இருக்குமானா இருக்கும்.
அதுவும் காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். பெண் வந்து வெளியூர் அமைப்பு, வெளிநாட்டு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்களுக்கு நான் மேஷ லக்னம் எனக்கு போகுதுங்க. திருமணமே நடக்கல. ஆனா எதிர்பாராத ஒரு திருமணம்ங்கிறது இந்த 2026 முடியறதுக்குள்ள உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பயன்படுத்திக் கொள்வதும், பயன்படுத்தாததும் உங்கள் கையிலே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு யாருக்கு மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு வந்து கல்யாணத்துல விருப்பமான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் கண்டிப்பாக அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிரச்சனையை கொடுக்குமானா பிரச்சனையை கொடுக்கும். பெற்றோர்கள் கொடுப்பாங்க. குழந்தைகள்ட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் கல்யாணத்தை பத்தி. எந்த மாசம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. சில மாதங்களை குறித்து இந்த மாசத்துல பேசுங்க, இந்த மாசத்துல பேசாதீங்க அப்படிங்கிறதே சொல்லுவோம். உண்மையிலேயே இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த தை மாசத்தில் குழந்தைகள்ட்ட பேசுனீங்கன்னா கொஞ்சம் முஷிவு, கசப்பு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஒரு 15 நாள் கழித்து பேசுங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுவேன். அப்ப சரின்னு சொல்லுவாங்களான்னா சரின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் முடிந்து அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் நல்ல ரிசல்ட்டுங்கிறது குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி கொடுப்பாங்க? இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் ஓகேன்னு சொல்லிடுவாங்களா? கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க அவங்களுக்கு காதல் இருந்தாலும் அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கண்டிப்பாக அமையும். திருமணத்திற்குன்னா காலம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கும். இந்த பெற்றோர்களுக்கு சுப விரயம் செய்யக்கூடிய காலம்ங்கிறது இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். சரி, இது மேஷ லக்னத்துக்கு மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த துலா லக்னத்திற்கும் இதே காலம்தான். துலா லக்னத்திற்கும் விருப்ப திருமணத்திற்குண்டான காலமாகவும், அதே மாதிரி இந்த தகவல் தொடர்பு மையங்கள் மூலமாக வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது அமையக்கூடிய காலமாகவும் அமையும். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வெளியூர்ல வரன் தேடணும், உள்ளூர்ல தேடக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல்லையே பையனை தேடிட்டு இருப்பாங்க. அது கிடைக்காது அப்படிங்கறத சொல்லலாம். சரி, ரிஷப லக்னத்துக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்துக்கு நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயது மூத்த களத்திரம். பொண்ணை விட பையன் கொஞ்சம் வயசு சின்னவனா இருக்கட்டும், ஒரு 6 மாசம் சின்னவனா தான் ஜாதகம் வருது. அதை பார்க்கலாமான்னா பார்க்கலாம். பொண்ணு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்காங்க, முகம் வந்து கொஞ்சம் ஒரு பெரியவங்க தோரணையில இருக்குது, அந்த மாதிரி பார்க்கலாமா? அந்த மாதிரிதான் வரன் அமையும். அதைத்தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க, படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை வரக்கூடிய வரனாகவே இருக்கும். நீங்க தாராளமாக பார்க்கலாம். திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும். மிதுன லக்னம் திருமணத்திற்குண்டான காலமா? கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான காலம்தான். இந்த மிதுன லக்னத்துக்காரங்க வந்து திருமணம் அப்படிங்கிறத விட காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பும், வரன் வந்து தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இங்க அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு திருமணம்ங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கும். இங்க என்னன்னா, இந்த மிதுன லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் மாமியார்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லலாம். எப்படின்னா எங்களோட அம்மா, இவங்களுடைய அம்மா அப்படிங்கிறது 2 அம்மாக்கள் மூலமாக தான் இங்க திருமணம் தடையாகவும் தாமதமாகவும் அமையும். காதல்னு தெரிஞ்சா கூட அதுல வந்து ஏதாட்டி ஒரு பிரச்சனையாகி பின் திருமணம் நடக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மிதுன லக்னம்ங்கிறது இருக்கும். கடக லக்னம் நல்லா இருக்குங்க. கடக லக்னத்திற்கு திருமண வாழ்க்கைங்கிறது இந்த வரக்கூடிய 2 வருஷம்ங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு 7ஆம் பாவக கிரகம் சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பா இருக்கும். தெரிந்தவர்கள் மூலமாக வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும். அப்பா வழி உறவுகள்ல கூட வரன் அப்படிங்கிறது வரும். அவங்க யாரா சொன்னா கூட நம்ம வேண்டாம், அப்புறமாட்டி பார்த்துக்கலாங்கிறது எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக கிடையாது. இவங்க மூலமா தான் வரன் வரையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்க, அதே மாதிரி சிம்ம லக்னம். லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம லக்னத்திற்கு நல்லா இருக்கும். ஆனா சிம்ம லக்னத்திற்கு வெளிநாட்டு கணவரா பாருங்க, அதுதான் சிறப்பு. பையனை வந்து வெளியூர் வெளியிடங்கள்ல சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடிய வரனா பாருங்க. இல்லைன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு, அதே மாதிரி கோடிங்கு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட வரனா பாருங்க. திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி வரன் பார்த்தாலே சீக்கிரமா அமையும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. பையன் வந்து டாக்டரா இருக்கான், என் பொண்ணுக்கு வேண்டான்னாங்க. ஏன் டாக்டரா இருக்கிற பையன் வேண்டான்னு கேட்டேன். அவங்க எப்ப பாரு டியூட்டி இருப்பாங்க. பொண்ணை வந்து சரியா பார்த்துக்க மாட்டாங்க. பொண்ணை வந்து கேர் பண்ணணும். அதனால நாங்க ஒரு வேலை பார்க்குற பையனா பார்க்குறோன்னு. அம்மா, உங்க பொண்ணுக்கு வரக்கூடிய வரன்கிறது மருத்துவம் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில தான் இருக்கணும்.
இன்சூரன்ஸ் ஏஜென்சியா இருந்தா கூட பாருங்க, இன்சூரன்ஸ்ல வேலை பார்க்குறானா கூட பாருங்க, அது கூட ஓகேவா இருக்கும். அந்த மாதிரி வந்ததுங்க, நான் அதையும் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னாங்க. அப்ப எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? ஏன்னா ஒரு ஜாதகத்த எடுத்தோம்னா, வரன் எந்த மாரி அமைப்புல இருக்கும்னு பார்த்து திருமணம் செய்வது தான் சிறப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தார திருமணமாகவே அமையும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மேரேஜ் பையனா பார்த்துட்டு இருப்பாங்க. 32 வயசு இருக்கும். முதல் திருமணம்ங்கிறது அ ஃபிக்ஸ் பண்ணி நின்னு போன பையனாக இருப்பாங்க. அந்த மாரி அமையுமானா அமையும். ஆனா, அத இவங்க வேண்டான்னு சொல்லிட்டு புதுசா தேடின்னு இருப்பாங்க. இவங்களுக்கு வரன் வரக்கூடியது இந்த மாரி அமைப்பாக இருக்கும். பிரச்சனையாகிய வரன் அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்கு நடக்குமானா, சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். இந்த கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்திற்கு திருமணத்திற்கு உண்டான காலம் தான் காதல் திருமணத்திற்கு உண்டான அமைப்புங்கிறது இருக்கும். இன்றைய நிலவரப்படி அவங்களுக்கு திருமணத்திற்கு ரொம்ப நல்ல காலம்னு சொல்லலாம். அமையும் அப்படிங்கிறதே சொல்லலாம். துலா லக்னம். துலா லக்னத்திற்கு நல்லா இருக்குதுங்க. அதர் காஸ்ட் மேரேஜ் வருதான்னு கொஞ்சம் பாருங்க. இப்ப 32 வயசு, 33 வயசு பொண்களுக்கு ஆயிருத்து. பையனுக்கு வந்து ஒரு 38 வயசு ஆயிருத்து. பொண்ணே கிடைக்கல. நீங்க கொஞ்சம் உங்க இனத்திலேருந்து அடுத்த வேற ஒரு இனத்துல ஒரு பையனா பாருங்க. பொண்ணா பாருங்க. சீக்கிரமாகவே அமையும். அப்படிங்கிறது சொல்லுவோம். நீங்க பார்க்குற இடத்த விட அந்த வரக்கூடிய வரன்கிறது நல்ல அமைப்பாக இருக்கும். அதுவே நடக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமானா ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த பிரச்சனைகளும் அங்க இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு இந்த மாதிரி களத்திரம் அமைந்தால் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது. அது ஆனா என்ன, தந்தை வழி மூலமாக அப்படிங்கிறது பாருங்க. அப்பா சொந்தக்காரங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்க, நல்லா இருக்கும். காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது இருக்கும். ஆனா காதல்ங்கிறது இனம் மாறிய காதல்னு சொல்லுவோம். மதம் மாறிய காதல்னு சொல்லுவோம். அந்த மாரி ஒரு அமைப்பும் இங்க கொடுக்குமானா கொடுக்கும். இவங்க எதிர்பார்க்கிற திருமணம்ங்கிறது கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கும். பையன் நல்லா அழகா படிச்சிருக்கணும், பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த மாரி திருமணங்கள் இங்க கொஞ்சம் லேட் ஆகும். இத விட்டுட்டு பார்த்தீங்கன்னாலே சீக்கிர திருமணம்ங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். தனுசு லக்னம். தனுசு லக்னக்காரங்களுக்கு தற்போது திருமணத்துல பிரச்சனை எதுவும் கிடையாது. ஏன்னா லக்னாதிபதியே 7ஆம் இடத்துல உட்கார்ந்து அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் சடன் மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு காலமும், ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல பேச்சுக்கள் வித்தியாசம், அந்த வித்தியாசம் அப்படிங்கிறத கொடுக்கும். கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு காலமாக அப்படிங்கிறது அமையும். எப்ப பாத்தீங்கன்னா 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த 1 வருஷம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனா இந்த வருஷத்துல திடீர் திருமணத்திற்கு யோகம் இருக்குதான்னா இருக்குது. மகர லக்னம். மகர லக்னத்திற்கு நல்லாவே இருக்குது. நீங்க வந்து நான் பார்த்து ஒருத்தங்கள்ட்ட பேசி பழகினேன். அந்த பையனையே கல்யாணத்துக்கு பார்க்கலாமான்னா பார்க்கலாம். என்னுடைய நட்புன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களே கல்யாணம் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்குது. தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு நல்லா இருக்குதுங்க. லக்னத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. பொதுவாகவே இந்த ராகு கேது இருக்குதுன்னா திருமண தடையை வந்து குறிக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கும்ப லக்னம் யாருக்கு நடக்குதுன்னு பாருங்க. இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுலேருந்து எத்தனை பேருக்கு திடீர் திருமண யோகத்தை நடத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்க. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்த 2026 இப்ப நடக்கிறது. பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்க போகுது. இந்த மாசம் வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அது யார் நடத்தி வைக்கிறாங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து தப்பான ஒரு புரிதல். லக்னத்துல ராகு கேது, 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா திருமண தடையை குறிக்கும்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த கும்ப லக்னம் யாருக்கு போகுதோ, சிம்ம லக்னம் யாருக்கு போகுதோ, அதே மாதிரி மேஷ லக்னம், துலா லக்னம் யாருக்கு இருக்குதோ, ராகு கேது அவங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, திடீர் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நடத்தி வச்சிருக்கோமானா நடத்தி வச்சிருக்கோம். இந்த வருஷங்கள்ல எத்தனை திருமணம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நடந்த குடும்பத்துல நடந்ததோ, தெரிஞ்சவங்களுக்கு நடந்ததுன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை பெற்றோர்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளவும் அப்படிங்கறத மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க. மீன லக்னம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கடந்த 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நடக்கவே இல்லை. இப்ப நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாசி பங்குனி மாசங்கள்ல வந்து திருமணத்திற்குண்டான நிகழ்வு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதுவும் இந்த வைகாசி மாசங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். பொண்ணுட்ட பேசுங்க, கல்யாணத்திற்குண்டான காலமாகவே அமையும் அப்படிங்கிறத இந்த மீன லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம். இப்ப 12 ராசி கட்டங்களும் திருமணம் எப்ப நடக்கும், எப்படி இருக்கும், பிரச்சனைக்குரிய திருமணமா, யார் பார்க்கலாம் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லிட்டு அவர்களுடைய ஜாதகம் அனுசரித்து தான் அது எப்ப நடக்கும், எந்த காலகட்டத்தில் முடியும் அப்படிங்கிறத
தெளிவா சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.